அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பஜகோவிந்தம். இப்ப இந்த பஜகோவிந்தம் வகுப்புல கடந்த பாடல்கள் மூலமாக 2 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். அந்த பக்தியில பாத்தீங்கன்னா, உண்மையான பக்தி அப்படிங்கிறது அனன்ய பக்தி அப்படின்னு அர்த்தம். அனன்ய பக்தி அப்படிங்கிறது அந்நியம் இல்லாத பக்தி. இறைவன் வேறு நான் வேறு என்ற அந்த இருமைகள் இல்லாத பக்தி. அப்ப அந்த அனன்ய பக்தி எப்பொழுது எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தா, அது நாம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யும் போதுதான் உண்டாகும். ஏன்னா அனன்ய பக்தி அப்படின்னா எப்படிங்க அது செய்யணும்? அனன்ய பக்தினா என்னங்க அது? இறைவனும் நானும் வேறு வேறு. இறைவனிடத்திலே அந்நியம் இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்றால் அந்த பக்தியை நான் எப்படி செய்வது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். இங்க அனன்ய பக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வர அர்ப்பணம்னு அர்த்தம். ஈஸ்வர பிரணிதானாத்வாத் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுது. அதாவது தன்னை இழந்து விட வேண்டும். யாரிடத்திலே? அந்த இறைவனிடத்திலே. இருப்பது அவன் மட்டும்தான் இருக்கிறான். இருப்பதெல்லாம் இறைவனே. இறைவன் மட்டும் இருக்கின்றான். அவன் தூய அறிவாக உணர்வாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே நான் என்னை இழந்து விட வேண்டும். அதுதான் ஈஸ்வர அர்ப்பணம். அப்ப நான் யார் அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினாலே எழுந்த ஒரு மனோ எழுச்சி தான். எப்படி பார்க்கிறோம்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது போல அந்த சிறிய குழந்தை பருவத்திலே எனக்கு எந்த ஒரு மனோவிகாரங்களும் இல்லை. அந்த இடத்துல எனக்கு எந்த எண்ணங்களும் ஏற்றி வைக்கப்படவில்லை. அப்ப அதனால மகான்கள் என்ன சொல்றாங்க? குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு எந்த மனோவிகாரங்களும் இல்லாததுனால அது தன்னில் தானாய் தன்மயமா இருக்கும். அந்த தூய அறிவாக அது இருந்தாலும் அது பிரகாசிக்க முடியாத உடல் வளர்ச்சி இல்லை அந்த இடத்துல. அந்த குழந்தை அது தன்னை அந்த அறிவாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியாத அந்த நிலைப்பாடு இல்லை என்றாலும், பார்க்கின்ற ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் அது தெய்வ குழந்தைங்கிறது தெரியும். ஏன்னா அதுல எந்த ஒரு விகாரமும் இல்லை, மனதுல எந்த ஒரு விகாரமும் இல்லை. ஆனா மனிதர்கள் என்ன பண்றோம்னா, வளர வளரவே மனோவிகாரங்களை விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? புற விஷயங்களை நாடி நாடி ஏராளமான விஷய சுகங்களை உள்வாங்கி நம்மை நாம் முழுவதுமாகவே அந்த இறைவனிடத்திலிருந்து பிரித்து வைத்துக் கொள்றோம். அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? இது மாதிரி ஒரு பிரிவினையினால நீ அடைந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, நீ ஒரு அகங்காரியா மாறிட்ட. நான் எனது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரத்தை கொண்டவனாக நீ மாறிவிட்டாய். அப்ப அதை 2ஐயும் நீ இழக்க தயாராக இருந்தா நீ அதை ஈஸ்வரார்ப்பணம் செய்து விடு அப்படின்னு சொல்லி, இப்ப நம்மை போன்ற பக்தி மார்க்கத்தில் வருகின்ற ஒரு ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு சாஸ்திரம் சொல்லுது, ஈஸ்வரார்ப்பணம் செய்ய முடியுமான்னு கேட்குது. அப்போ நான் நேத்தே சொன்னேன், 99.9% பீப்புள்ஸ் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க செய்யறதுதான் சரியா இருக்குமே தவிர இறைவன் என்னத்தை போய் செஞ்சிட போறான், அல்லது இறைவன் கிட்ட நான் ஒப்படைச்சு எப்படி வாழ முடியும்? இப்ப என்னுடைய வாழ்க்கையை பசிக்குதுன்னா நான் தானே சாப்பிடணும், எனக்கு ஒரு வருமானம் வேணும்னா நான் தானே வேலை செய்யணும், இறைவன் போட்டுருவானா கொடுத்துருவானா அப்படிங்கிற மனப்பான்மை அந்த 99.9% பீப்புளுக்கு இருக்கிறதுனால தான் அந்த நிலைக்கு யாருமே போறது இல்லை. பக்திங்கிற அந்த அனன்ய பக்திக்கு யாரும் போறது கிடையாது. சும்மா ஏதோ கோயில்ல போய் அது கொடுங்க இது கொடுங்க, எனக்கு அதை செஞ்சு வை இதை செஞ்சு வை, அல்லது நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி கடவுளை ஒரு வியாபாரி மாதிரி, ஒரு புரோக்கர் மாதிரி, ஒரு வேலைக்காரன் மாதிரி தான் இன்றைய பக்தி எல்லாம் இருக்கு. அப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பக்தி எல்லாம் உண்மையான பக்தியே கிடையாது. அதெல்லாம் மூட பக்தி, அறியாமையினாலே மனிதனிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட மூடத்தனங்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப இங்க இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கும் போது, அந்த இறைவனிடத்துல நான் எப்படி பிரிந்து இருக்க முடியும்? அவனுக்கு வேறாக நான் இல்லை என்று நான் என்னை இழந்து விடும்போது அந்த இறைத்தன்மையாகவே நானும் மாறிவிடுகின்றேன் போது, அந்த ஈஸ்வரார்ப்பண நிலைக்குள்ள நம்ம வந்து விட வேண்டும் என்றுதான் பக்தியில சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. அப்ப அந்த ஈஸ்வரார்ப்பண நிலைக்குள்ள வரும்போது அதன் மூலமாக வருகின்ற வினை பலன்கள், ஒருத்தர் எப்போ தன்னை அந்த ஈஸ்வரனிடத்துல ஒப்படைத்து விடுகிறானோ,
அதற்கு பிறகு அவன் செயல் செய்வான். ஆனால் அதனால் விளைகின்ற வினை பலன்கள் எல்லாமே அந்த ஏக இருப்பின் வசம், அதாவது ஈஸ்வர காரியமாக இருப்பதினாலே அந்த ஏக இருப்பின் வசம் ஒப்படைக்கப்பட்டு விடுகிறது. இங்கு என் செயலாவது ஏதும் இல்லை இறைவா, எல்லாம் நின் செயலே அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா தன்னை இழந்து விட்டு அவன் செயல் செய்ய காத்திருக்கும் போது அவன் எப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டும், என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அத்தனை முடிவும் அதுதான் முடிவு செய்யும். இவன் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் செய்ய முடியாது. இது ஞானிகளுடைய அனுபவ வாழ்க்கை உண்மை. ஒவ்வொருவரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அந்த நிலைக்கு போய் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரியும் சொல்றேன் நான். ஏன்னா அது வாழ்றவங்களை கேட்டு பார்த்தா தான் அந்த ஆனந்தம் புரியும். ஆனா வெளியே சும்மா அந்த ஏட்டு சுரைக்காயை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு அது புரியாது அப்படின்னு நான் அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் இங்க உங்களுக்கு புரிய வைக்க சொல்றேன். அப்போ அந்த ஈஸ்வர காரியமாக ஈஸ்வரனிடத்துல தன்னை ஒப்படைத்து விட்ட பிறகு அவன் மனம் ஒன்று செய்யும் அத்தனை செயல் விளைவுகளும் அந்த ஏக்க இருப்பின் வசம் நிகழ்காலத்தில் நிகழ்வதினாலே அது ஈஸ்வர காரியமாக மாறி அதன் பலாபலன்கள் அனைத்தும் ஈஸ்வர பிரசாதமாகவே மாறிவிடுகின்றது. அதனால் இந்த சாதகன் தன்னை அந்த இறைவனிடம் தன்னை முழுவதுமாக இழந்துவிட்ட, ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்ட அந்த சாதகன், அந்த பக்தன் என்னுடைய செயல்கள் என்ற அகங்காரம் மமகாரமற்ற நிலையிலே, அமைதியான மனநிலையிலே, முழுமையான திருப்தி நிலையிலே எப்பொழுதும் திடமாக இருந்து கொண்டே இருக்க முடியும். இதுதான் இங்க ஈஸ்வரார்ப்பணத்தினுடைய சிறப்பு. இத பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பேசும்போது கர்மன் ஏவா அதிகாரஸ்தே மாபலேசு கதாச்சனா அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? கர்மம் செய்வது நம்முடைய கையில் இருக்கிறது, ஆனால் அதன் பலன்கள் அனைத்தும் அவனிடம் உள்ளது பகவத்கீதை சொல்லுது. அப்ப எப்போ ஈஸ்வரார்ப்ப தன்மனைக்குள்ள வந்துட்டு ஈஸ்வரனுடைய செயலாக நம்ம எல்லாவற்றையும் பார்க்கின்றோமோ அப்பொழுது நடக்கின்ற அத்தனை செயல் விளைவுகளும் நம்மிடத்திலிருந்து நடப்பது போல நமக்கு தெரிந்தாலும் அந்த செயல் விளைவுகள் நம்முடையது கிடையாது. காரணம் என்ன? அந்த செயல் விளைவுக்கான அத்தனை பலன்களும் அவனுக்கே உரித்தானது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்வோம் இல்லையா? அது நம்ம இந்த ஈஸ்வரார்ப்பணத்துக்குள்ள போகும்போது புரிந்து கொள்வது போல அஞ்ஞானிகளுக்கும் இது தெரியும். அஞ்ஞானிகளும் இந்த செயல் நான் செய்யல, ஈஸ்வரன் தான் இதுக்கு உண்டான கர்த்தா போக்தா அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு ஏட்டு சுரைக்காய் மாதிரி மனதில் படிஞ்சு அப்படியே அந்த நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு அந்த காரியத்தை செய்யும் போது சில விஷயங்களை இவன் என்ன பண்றான், இறைவனை கழட்டி விட்டுட்டு இவனே செய்வதாகத்தான் செய்வான். ஏன்னா இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது இவன் என்ன பண்ணுவான், அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற யோசனையை பார்ப்பான். அதற்கான அடுத்த வழி என்ன அப்படிங்கிறது இவனே சுயமா சிந்திச்சு பார்ப்பான். இவன் ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்வான். அப்படி செய்ய அவன் எடுக்கின்ற அந்த முயற்சிகள் என்ன பண்ணுதுன்னா அந்த தூய அறிவினிடத்திலிருந்து அவனை பிரித்து அது அவன் செய்கின்ற காரியமாக மாறுது இல்லையா அந்த அஞ்ஞானி. அப்ப அந்த பலன் யார் கொடுக்கணும்? அதே கர்ம பல தாதாவாகிய அவன் தான் கொடுக்கணும். அப்ப என்ன நடக்கும்? அந்த செயல் எப்படி நடக்குதோ அதற்கேற்ற பலாபலன்களை அவன் அனுபவிக்கத்தான் ஆக வேண்டும். அப்ப அதை நம்ம புரிச்சுக்கிட்டா கர்மம் செய்ய நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் என்ன கர்மம் செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என தீர்மானிப்பது நம் கையிலேயே கொடுக்கப்பட்டிருப்பதனாலே, அதாவது நம்முடைய தெளிந்த அறிவிலே, பகுத்தறிவிலே அவைகள் புரிவதினாலே எது நன்மை எது தீமை என்று இரண்டையும் பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த பகுத்தறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலையிலே மனிதன் இருப்பதினாலே அவனிடத்திலேயே அந்த கர்மம் செய்யக்கூடிய அந்த செயல் விளைவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதை நான் செய்கின்றேன் என்று செய்கின்ற அந்த அகங்காரம் அமகாரம் கொண்ட அஞ்ஞானி அதற்கான சாதக பாதகங்களை அதை பாவ புண்ணியங்களாக அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனா தன்னை ஈஸ்வரார்ப்பணம் செய்துவிட்ட ஒரு பக்தன், ஒரு சாதகன், அவன் செய்வது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் பூரண சரணாகதிக்குள்ள போயிட்டான். நீ எப்படி என்ன வழி நடத்துறியோ அப்படியே நடத்து, உன்னுடைய செயல் இது என்னுடைய செயல் இல்லை அப்படின்னு அவனிடத்துல ஒப்புவிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்கின்றான், இறைவன் வாழ்கின்றான், ஈஸ்வரன் வாழ்கின்றான். அப்ப அந்த நிலையில என்ன நடக்கும்னா இந்த செயல் விளைவுகள் எதுவும் இவனை பற்றாது. அங்க கர்மா தேரி வேலை செய்யாது இவனுக்கு. காரணம் என்னன்னா இவன் தன்னை இழந்துட்டான். இவனுடைய அகங்காரம் அமகாரம் இவன் இடத்துல நீங்கி விட்டதுனால இவனுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது? பிராரப்தமும் இல்லை, ஆகாமியும் இல்லை, சஞ்சிதமும் இல்லை. கர்மாவே இவனுக்கு வேலை செய்யாது.
காரணம் என்னன்னா பூரா ஈஸ்வரனுடைய செயலா மாறிடுது. அப்ப அந்த நிலையில ஞானிகளுடைய காரியத்துல செயல்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் செயல் விளைவுகள் அவனை பாதிக்காது. இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஈஸ்வரார்ப்பண நிலையில ஒரு பக்தன் வந்து விட்டான் என்றால் அவனும் ஞானியும் வேறு வேறு இல்லை. ஏன்னா இங்க ஞானி அந்த ஞானத்தை அடைந்து தன்னை இழக்கிறான். பக்தன் தன்னுடைய அகங்காரம் மமகாரத்தை ஆரம்பத்திலேயே இழக்கிறான். எதுவுமே தெரியாம தன்னை அந்த குழந்தை போல ஒப்படைத்து விடுகின்றான். அப்ப இங்க பிரிவினைகள் கிடையாது. பக்தனுக்கும் ஞானிக்கும் இறைவனை பொறுத்த வரைக்கும் பிரிவினை கிடையாது. இவன் பக்தன் இப்படி சரண்டர் ஆயிட்டான், ஞானி அப்படி புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான், அப்ப அதனால இவனுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் கொடுக்குறேன், அவனுக்கு சாதாரண எஃபர்ட்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் இறைவன் நினைக்க மாட்டான். அந்த அறிவன் நினைக்க மாட்டான். ஏன்னா அறிவனுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அவனே எல்லாமா இருக்கிறதுனால, அந்த தத்துவங்களையே உண்டாக்குனது அவன் தான் அப்படிங்கிறதுனால, அந்த அனைத்து விவகாரங்களுக்கும் அந்த இறைவனே ஈஸ்வரனே கர்த்தா போக்தாவாக இருப்பதனால எல்லாவற்றுக்கும் அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. அப்ப அதனால இங்க பக்தன் தன்னை முழுவதுமாக அந்த ஈஸ்வரனிடத்திலே தன்னை ஒப்புவிக்கும் பொழுது அவன் செய்வதற்கு அங்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஈஸ்வர காரியமாக மாறிவிடும். அப்ப அந்த நிலையில இப்ப நீங்க அந்த மாதிரி உண்மையா மாறின ஞானிகளுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவர்கள் சராசரி மனிதர்கள் மாதிரி வாழ மாட்டாங்க. பிசினஸ் பண்றதோ மற்ற விவகாரங்களோ இதெல்லாம் ரொம்ப குறைவாயிடும். ஏன்னா அது பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அதனுடைய கண்ட்ரோல்ல போன பிறகு அவனை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அது தீர்மானித்து அவருடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறதுனால பெரும்பாலும் அவர்கள் இந்த உலக சேமத்துக்காகவே வாழுகின்றவர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் ஈஸ்வரார்ப்பணம் செய்யப்பட்ட உண்மை நிலையில நடக்கக்கூடிய சம்பவம். ஆனா நமக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை யார் காப்பாத்துறது, நம்ம மனைவி குழந்தைகளை யார் காப்பாத்துறது? ஏன்னா அவங்க எல்லாம் சன்னியாசிங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க அப்படி வாழ்ந்துட்டு போவாங்க, இறைவனிடத்துல தன்னை ஒப்புவித்துடுவார்கள். ஆனால் நானும் குடும்பஸ்தன், என்னுடைய மனைவி குழந்தைகளை எப்படி காப்பாற்ற முடியும், நான் போய் இப்படி பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்ம மனசுதான் ஆராய்ச்சி பண்ணுது, சிந்திக்குது, நிறைய யோசனை எல்லாம் பண்ணுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அது மனதனுடைய பிளே தானே. இங்க மனசுதானே அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்குது. ஏன்னா இங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் இப்படி வந்தது, எப்படி இவனிடத்துல போக போகுதுங்கிறத இவன் ஏதாவது முடிவு பண்ண முடிஞ்சுதா? இது வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. அது தானாவே நடந்துகிட்டு இருந்தது, இவனுடைய செயல் விளைவுகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் தான் அதை செய்து கொண்டிருக்கிறேங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நிலைக்கு அவனால போகவே முடியல. அப்ப இங்க என் செயலாவது ஏதுமில்லை என்று தன்னை அவன் உதறி விடும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சேமமா நடக்கும் என்பதை அவன் அனுபவத்துல பார்க்க முடியும். ஆனால் அதற்கு தயாராபவர்கள் மிக மிக குறைவு. அந்த 99.9%ல யாருமே தயாராக மாட்டாங்க. அந்த 1% தயாராகிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் ஞானியும் உண்மையான அனன்ய பக்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அந்த நிலைதான் இங்கு உண்மையான ஆனந்த நிலை, அந்த சச்சிதானந்த நிலை. அந்த நிலையில நம்ம அனுபவம் ஆக்க வேண்டும் என்றுதான் மகான்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அதைத்தான் ஈஸ்வரார்ப்பணமாக ஈஸ்வரனுக்கே அனைத்தையும் அர்ப்பணித்து விட வேண்டும். இங்கு நான் செய்வது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த அகங்காரமின்றி ஒருத்தனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமானால் அவரது மனம் மட்டுமே அந்த பூரணமான ஆனந்தத்தை அடைந்து மனச்சாந்தி பெறுகிறது அப்படிங்கறத இந்த 2வது பாடலில் தெளிவுபடுத்தி விட்டார். கடந்த பாடல் மூலமா நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது அதே பஜகோவிந்தத்துல 3வது பாடல்ல மேலும் சில விளக்கங்களை கொடுக்கிறார். அதையும் பார்த்துடலாம். நாரி தனபர நாபி தேசம் திருஷ்ட்வா மாகா மோகவேசம் ஏதன் மாம்சவசாதி விகாரம் மனசி விசிந்தய வாரம் வாரம். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப வெளிப்படையாவே பேசுறார் பகவான் ஆதிசங்கரர். நாரி ஸ்தனபர நாபி தேசம். எப்படி அப்படி வெளிப்படையா பேசுறாருன்னா, நாரின்னா பெண். இப்ப அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்றோம் இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அர்த்தம்னா பாதி, நாரின்னா பெண். அப்ப சிவபெருமான்ல பாதி பெண் உருவம் இருக்கு, அதான் அர்த்தநாரீஸ்வரர். அந்த நாரி தான் இதுவும். அப்ப அதனால நாரின்னா ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய ஸ்தனபர நாபி தேசம் அப்படிங்கிறார். ஸ்தனபர நாபி தேசம்னா
பெண்களுடைய மார்பகங்களையும் அவர்களது தொப்புளையும் இங்க குறிப்பிடுறார். என்னடா பகவான் ஆதிசங்கரர் இதையெல்லாம் பேசுறாரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி. ஆனா அவர் ஏன் இதை பேச வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்ப அவர் சொல்ல வர்ற பாடத்திட்டமே ஒரு வாழ்வியல் உண்மை தத்துவங்களை சொல்லுவதாக இருக்கிறதுனால இங்க ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு. எல்லாமே டைரக்ட். அப்ப அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, பக்தி பாதையில ஒரு ஞான பாதையில பயணிக்கக்கூடிய சாதகர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இங்க பொதுப்படையா பெண்ணை வைத்து ஏன் பேசுகிறாருன்னா, இங்கு ஆண்களுக்கு அந்த பெண்களிடத்துல ஈர்ப்புகள் அதிகம். ஏன்னா பொதுவா இந்த ஞான பாதையில வருகின்ற ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் பெண்களிடத்துல ஆசையின் காரணமாகவே திருமண வாழ்க்கை அல்லது உடல் உறவு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருப்பாங்களே தவிர, இது மாதிரி ஞானப்பாதை ஆன்மீக பாதையெல்லாம் நமக்கு ஆகாது, ஏன்னா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் பெரும்பாலானவர்கள் இருக்கிறாங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மெயினா ஆண்களை போக்கஸ் பண்ணி அந்த அஞ்ஞானத்தை விளக்குறாரு. அதனால டைரக்டா விஷயத்துக்கு வராரு. பெண்களுடைய மார்பகங்களையும் அவர்களது தொப்புளையும் கண்டு அதில் மோகம் கொள்ளாதே, அவைகள் வெறும் கொழுப்புகளால் ஆன சதைப்பற்றுள்ள மாமிச பிண்டம். அந்த மாதிரி மாமிச பிண்டத்துல அந்த உடல் பற்றினால, அந்த காம எண்ணத்தினால, அது போன்ற அனித்தியமான விஷயங்களிலே நீ மனதிலே ஆர்வம் காட்டினாயானால் உன்னுடைய இந்த உடல் எடுத்த உண்மை தன்மையை உன்னால் உணர முடியாமல் போய்விடும். ஏனென்றால் இங்கு உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண் என்பதுதான் முக்கிய விஷயமாக இருக்கிறதுனால நீ அந்த பாதை மாறி போய்விடுவாய். ஆகவே அது எதற்காக என்பதை புரிந்து கொள் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்றாரு. காரணம் என்னன்னா, இப்ப நம்முடைய சனாதன தர்மம் வகுத்து கொடுத்திருக்கின்ற வாழ்வியல் முறையில பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற படிநிலைகள் இருக்கு. அப்ப அந்த பிரம்மச்சரியம்ங்கிற ஒரு நிலையில அவன் மாணவனாக இருந்து கொண்டு இது மாதிரி ஆன்ம ஞான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிற ஒரு சாதகனாக இருக்கின்ற நிலையில அவனுடைய மனச்சிதறல் வேற பாதையில போகக்கூடாது, பெண்கள் மேல ஈர்ப்பு வரக்கூடாது. ஏன்னா அந்த பருவம் என்ன பண்ணும்னா பெண்கள் பக்கமாக ஈர்க்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், பாடத்திட்டத்துல இருந்து விலகி இந்த மாதிரி பெண் சுகங்களுக்காக, விசேஷ சுகங்களுக்காக போய் ஈடுபட்டு அவன் படிக்க வேண்டிய பாடத்தை படிக்காம அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாம போயிடும். அதனால அவனுக்கு அந்த யதார்த்தத்தை புரிய வைத்து அந்த இல்லற தர்மம்ங்கிறது என்ன அப்படிங்கறத வெளிப்படையாகவே சொல்ல போறார். அப்ப இல்லற தர்மம், அந்த பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் அந்த இல்லற தர்மம்ங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழுகின்ற அந்த வாழ்க்கை சந்ததி விருத்திக்காகத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஒரு மனித இனம் வளர வேண்டுமானால் அவரவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். அப்ப அந்த குழந்தை பாக்கியம் நம்முடைய சனாதன தர்மம் எப்படி சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையிலே வாழ வேண்டும், மிருகங்கள் போல வாழக்கூடாது. ஒரு மனிதன் பல பெண்களை நாடுவது, ஒரு பெண் பல ஆண்களை நாடுவது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்தா அது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏன்னா மிருகம் எத்தனை ஆண்களோட வேணா ஒரு பெண் நாய் தொடர்பு வச்சுக்கும், ஒரு ஆண் நாய் அப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் மிருகத்தினுடைய சுபாவம், மிருகத்தினுடைய இயல்பு. அப்ப இது மாதிரி மனிதன் வாழ்ந்தான்னா மிருகத்துக்கும் மனிதத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மனிதன் என்பவன் ஒரு ஒழுக்க நீதிக்கு உட்பட்டவன். மேலும் இது போன்ற ஞான பாடங்களை படிப்பதினால, இது மாதிரி சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறதுனால அந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துக்கு வந்துவிட்ட மனிதன் மிருகத்தை போல வாழ முயற்சி செய்யக்கூடாது, மனிதத்தன்மைக்கான அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக மகான்கள் இங்க நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில இங்க ஒரு இளைஞன், ஒரு மாணவன் பெண்கள் பால் ஈர்க்கப்படுவான். ஈர்க்கப்படும் போது அவனுக்கு என்ன மெயினா பிடிக்கிற விஷயங்கள்ங்கிறத வெளிப்படையாவே சொல்றாரு. ஒரு மார்பகத்தையும் தொப்புளையும் பார்த்து நீ மயங்காதே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இன்றைக்கு நம்ம பெரும்பாலான திரைப்படங்கள்லயே நீங்க பாருங்களேன், ஒரு கவர்ச்சி நடிகை வந்தானா அந்த ரெண்டு விஷயத்தை தான் மெயினா போக்கஸ் பண்ணி காட்டுவதா படம் எடுப்பானுங்க. ஏன்னா இளைஞர்களை கவர் பண்ணணும், படம் நல்லா ஓடணும், அதுக்காக அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறது. அதுக்குன்னே சில நடிகைகளை அவர்கள் பணம் கொடுத்து படத்துல நடிக்க வைக்கிறாங்க இல்லையா? அப்ப இது எதற்காக? பணத்துக்காக செய்யறாங்க. பெண்களை இழிவுபடுத்தி அந்த பணத்துக்காக அந்த பெண்களும் நடித்து அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறார்கள் இல்லையா இந்த சமூக விரோதிகள். அப்ப இது போன்ற சமூக விரோதிகள்னால சமுதாயம் என்ன ஆயிடுது, சீர்கெட்டு போகுது இல்லையா? இதைத்தான் பயந்தாங்க அன்னைக்கு மகான்கள், ஞானிகள் என்று. எதற்காக பயந்தார்கள் அப்படின்னா, இந்த சமூகம் சீர்கெட்டு விடும்,
புரிதல் இல்லாம மனிதன் தவறான பாதையில போயிடுவான், மிருகம் போல மாற ஆரம்பிச்சிடுவான். அதனால அவனை கண்டிக்கணும், அவனை புரிய வைக்கணும், அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்படையாகவே. ஏன்னா இங்க காமம்ங்கிற ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இப்ப இன்றைக்கெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, செக்ஸ் கல்வி. அப்ப மாணவர்களுக்கெல்லாம் இப்பயே செக்ஸ் கல்வி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க தப்பான வழியில போக மாட்டாங்கன்ட்டு. யாருக்கு செக்ஸ் கல்வி தெரியாம இருக்குது? இந்த ஓப்பனாவே சினிமால படத்தை எடுத்துடுறாங்கல்ல, எல்லா சீனும் சினிமாவிலேயே இருக்குது. அப்ப புதுசா வேற செக்ஸ் கல்வி வேற கத்துக் கொடுக்கணுமா? எல்லாமே படத்துல பார்த்தா திரைப்படத்திலேயே தெரிஞ்சுக்கலாம் செக்ஸ் கல்வி எல்லாம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மோசமான கலாச்சார சீர்கேடு நம்முடைய சமுதாயத்துல இப்ப படர்ந்து காணப்படுவதனால, பரவி காணப்படுவதனால, இப்ப இன்றைக்கு நீங்க செய்தித்தாள்களையோ தொலைக்காட்சியோ பாத்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் பெண்களை மானபங்கப்படுத்துவது, கற்பழிப்பது, அந்த காம சமாச்சாரங்கள் தான் அதிகமா காணப்படுது. காரணம் என்னன்னா, இது மாதிரி மனித மனம் வந்து பெண்கள் விஷயத்துல ஈர்க்கப்பட்டு இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு போய் விடுவார்கள். ஏன்னா இது பொதுவாவே மனதனுடைய சுபாவம், அந்த பருவத்தினுடைய அந்த சுபாவம் அப்படித்தான் வரும். அந்த இளம் வயசு, அந்த வாலிப வயசுல அது மாதிரிதான் தவறு செய்ய தோணும். அப்ப அங்கதான் அவனை நெறிப்படுத்தணும். மனிதனை வந்து எந்த இடத்துல பக்குவப்படுத்தணும், எந்த இடத்துல நெறிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த வாலிப பருவத்துல அவன் தவறாக போய்விடக் கூடாது. அதனால இதை கண்டெல்லாம் நீ மயங்க கூடாது அப்படிங்கறத வெளிப்படையாவே மகான்கள் வந்து அந்த காலத்துல பேசுறாங்க. அதுதான் இந்த பாடல்ல ரொம்ப வெளிப்படையாவே பகவான் ஆதிசங்கரர் சொல்லிட்டு, அந்த மாதிரி நீ செய்யறதுனால உனக்கு வந்து உன்னுடைய வாழ்க்கை மாறி போயிடும். நீ எதற்காக வாழ வேண்டும் என்று வந்தாயோ அந்த வாழ்க்கையினுடைய தர்மம் மாறி போய் நீ பாதை மாறி போய் விடுவாய். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியதியில தர்மத்துல நீ சரியானபடி வாழ வேண்டும் என்றால் இதையெல்லாம் புரிந்து கொள் என்பதற்காகத்தான் மகான்கள் நம்ம இடத்துல இதை சொல்றாங்க. அப்ப அதைத்தான் இங்க வந்து இவரும் சொல்றாரு. மெயினா எல்லா மகான்களுமே முக்கியமா இந்த பெண்ணாசை பத்தி பேசுவாங்க. ஏன்னா கைவல்ய நவநீதம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் அப்படின்னு தான் முதல் பாடலே வரும். ஏன்னா பொன், நிலம், மாதர் இந்த 3 விஷயங்கள்ல 3 ஆசைகளில மனிதர்கள் பெரும்பாலும் சிக்கிட்டு இருப்பான். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. அப்ப இந்த 3 ஆசைகளில இருந்து மனிதன் வெளிவருவதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது புரிதல் இல்லாம வரவே முடியாது. அப்ப பக்குவம் இல்லாம இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, இந்த 3 ஆசைகள்ல சிக்கி சீரழிஞ்சு போயிடுவான். அதனாலதான் மனித சமுதாயம் சீர்கேடு அடைஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த 3 ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி உள்ள மனிதன் தான் நல்ல ஒரு தலைவனாகவும் சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ளவனாகவும் வாழ்வான். இல்லைன்னா அந்த மனிதன் வந்து கீழ்நிலையா சமுதாயத்தால தூற்றக்கூடியவனாக மாறிவிடுவான். அப்ப நம்ம இங்க எப்ப பார்த்தாலும் டிவி சேனல்ல நியூஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க பூரா பெண்கள் விஷயத்துல மாட்டிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட பெண் விஷயத்துல ஈடுபட்டு கெட்ட பேர் வாங்குற மாதிரி, மிகப்பெரிய உயர் அதிகாரிகள் கூட பெண் விஷயத்துல சிக்கி சின்ன பின்னமாகறத நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்ப என்ன காரணம்? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? இவன் தான் படிக்கல, புத்தி இல்ல, இவன் தப்பா போயிட்டான். ஆனா இன்றைக்கு இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கிறேன், நல்லா புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்றவன் அந்த தப்பை செய்யறான் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த படிப்பு அவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. அதான் விஷயம். ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த தவறை செய்யறாங்க அப்படிங்கறது நியூஸ்ல வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு பாதைக்கு போகக்கூடிய ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த தவறை செய்யறாங்கன்னா அவங்க அவ்வளவு பெரிய பாடம் படிச்சிருக்காங்க இல்லையே. ஏன்னா நம்ம பாடத்திட்டத்தை சொல்லும் போது என்ன சொல்றோம், இவர் பெரிய கலெக்டரா அப்படின்னு நம்ம பேசுறோம். கலெக்டருக்கு படிக்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படிங்கிறதுனால இவர் பெரிய கலெக்டர் அப்படிங்கிறோம் பேச்சு வழக்குல. அப்ப அந்த ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு அவன் எத்தனை விஷயங்களை படிச்சிருப்பான். ஏன்னா அது எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணாதான் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ண முடியும். அப்ப இவ்வளவு விஷயங்களா உலக விவகாரங்களை பூரா உள்வாங்கியவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த தப்பா போனா தன்னுடைய தன்மானம் பாதிக்கப்படும், சமுதாயத்துல கெட்ட பேர் வந்துடுங்கிறது தெரியாதான்னா தெரியல. அப்ப அதனால அவன் என்ன படிச்சிருக்கான்? படிச்சு பிரயோஜனம் இல்லைங்கிறது இங்க விஷயம். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதனாலதான் மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்திலேயே இது மாதிரி தவறான பாதைகளில் மனிதன் போவதை தடுத்து விடுகிறார்கள். அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் தான் இங்க கொடுக்கப்படணும். அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் இங்க கொடுக்கப்படுவது இல்லை. அதனாலதான் இவ்வளவு விவகாரங்கள் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க பகவான் ஆதிசங்கரர் ஏன் இந்த பெண்களின் மார்பிடத்தையும் அந்த தொப்புளையும் பற்றி குறிப்பாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, மனிதனின் காம உணர்ச்சியை தூண்டுகின்ற காரணிகள் அவைகள், மிக முக்கியமான காரணிகள் அவைகள். அதனால அதை அவர் பர்டிகுலரா குறிப்பிட்டு பேசுறார். அது வந்து ஆண்களுக்கு மட்டும் தந்த உபதேசமாக நம்ம பார்க்க கூடாது, பெண்களுக்கும் சேர்த்து பொதுவாகத்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுப்படையா அன்றைய காலத்துல வந்து ஆண்கள் தான் அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள்ல போய்கொண்டிருப்பார்கள்ங்கிறதுனால அன்றைய மகான்கள் அதை
முக்கியமாக போக்கஸ் பண்ணி இதை பத்தி பேசியிருக்கார். ஆனா இன்றைய காலத்துல பெண்களும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக போறதுனால இது இருபாலருக்கும் பொதுவானதாகத்தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைக்கு பெண்களும் நிறைய கீழ்த்தரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த திரைப்படங்கள் மாதிரி விஷயங்களை பார்க்கறதுனால இன்று பெரும்பாலான பெண்களும் திரைப்படத்துல நடிக்க வருகிறாங்கன்னாவே அந்த காசுக்காகத்தானே வராங்க. அப்ப அந்த மாதிரி சீன்ல அவங்க ஏன் நடிக்கிறாங்க? பணத்துக்காக. அப்ப பணத்துக்காக நடிக்கின்ற அந்த மாதிரி சீன்ல வரக்கூடிய பெண்கள் எதையும் செய்வார்கள். அப்ப அந்த மாதிரி சமுதாய சீர்கேடை படத்துல நடிக்காமல் செய்கின்ற பெண்களும் நிறைய பேரை பார்க்க முடிகிறதுனாலதான் இந்த சமுதாய சீர்கேடு இன்றைக்கு இவ்வளவு வெளிப்படையாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அதனால இங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களுடைய விரிந்த மார்பையும் அவனுடைய குறுகிய இடையையும் பார்த்து அதிலே பரவசம் அடையக்கூடிய பெண்களையும் பார்க்க முடியும். அப்ப இருவருக்கும் இங்கு பொதுவானதாகத்தான் பார்க்கப்படும். ஏன்னா மார்பகம் அப்படிங்கும் போது பெண்களுடைய மார்பகத்தை ஆண் பார்த்தாலும் சரி, ஆணுடைய மார்பகத்தை பெண் பார்த்தாலும் சரி, ரெண்டு பேரும் என்னவானா கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். இவன் பெரிய பாடி பில்டர் மாதிரி ஒரு ஆணழகன் மாதிரி இருக்கணும்னு கணவன் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அவன் மார்பை விரிச்சு காட்டுவான். ஏன்னா பெரிய பாடி பில்டர் மாதிரி பாடி வச்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் ஆண் அழகன். அப்படித்தானே நம்ம சொல்றோம். இப்போ ஆண் அழகன் எல்லாம் அவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? அவனுடைய மார்பக பகுதி விரிஞ்சு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அதே மாதிரி அவனுடைய இடுப்பு பகுதி குறுகி இருக்கணும். இப்ப இந்த மாதிரி தான். அப்ப இங்க ரெண்டுமே போத் ஆர் சேம். ஆதிசங்கர் சொல்ல வர விஷயத்தை நம்ம பெண்கள் இடத்துல மட்டும் எடுத்துக்காம ஆண்களுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இங்க பார்க்கும்போது இது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஈர்ப்பு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண்ணின் பக்கம் ஈர்க்கப்படுவதும் பெண் ஆணின் பக்கம் ஈர்க்கப்படுவதும் பருவ கோளாறுன்னு சொல்லலாம். அந்த பருவ கோளாறு. அப்ப அந்த பருவ கோளாறுல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த பருவத்துல தவறு செய்யாம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்லற இல்லற தர்மம் உண்டாகிடும். இல்லைன்னா அந்த இல்லற தர்மம் மாறி அது ஒரு கேவலமான நிலையை அடைஞ்சிடும். நிறைய குடும்பங்களை பாருங்களேன், திருமணமான பிறகு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நிறைய டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்ப இது மாதிரி ஏன் வருதுன்னா, இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுனால. அதனால இங்க பாரதியார் கூட இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வரும்போது அழகா சொல்றாரு. ஒரு பாடல் இருக்கு, பாரதியாருடைய பாடல் கூட. மோகத்தை கொன்று விடு, அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி விடு. பாரதியுடைய பாடல் தான். மோகத்தை கொன்று விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடு அப்படின்னு பாடுறாரு. ஏன் அப்படி பாடுறாரு? அப்ப அந்த மோகம்ங்கிற ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையே மாற்றிவிடும், என்னுடைய கௌரவத்தையே இழக்க வைத்து விடும், அப்ப என்னுடைய பிறவியின் நோக்கம் வீணாக போய்விடும் என்று பயந்தார்கள். ஞானிகளும் மகான்களும் பயந்தார்கள். அதனால அவளை வெளிப்படையா சொல்றாரு, மோகத்தை கொன்று விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுங்கிறாரு. மூச்சை நிறுத்தினா என்ன ஆகும்? மரணம் தான் வரும். பரவாயில்ல, எனக்கு மரணம் வந்தாலும் சரி, ஆனா நான் மோகம் அடையக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, மற்றொரு விஷயத்துல ஆசைப்படக்கூடாது என்பதிலே ஞானிகளும் மகான்களும் தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு அவர்கள் பாடுகின்ற பாடல்கள் மூலமாகவே நாம் புரிந்து கொள்ள முடியுது. அப்ப ஏன் இவர்கள் எல்லோரும் இந்த காமத்தை கண்டு இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம இடத்திலே கூறுகிறார்கள்? ஒரு ஆதிசங்கரர் போன்றவர்கள் கல்யாணமே ஆகவில்லை அப்படிங்கிறதுனால இப்படி சொல்றாரா? ஏன்னா அவர் தான் திருமண வாழ்க்கைக்குள்ளேயே வரல. ஏன்னா பிரம்மச்சரியத்திலிருந்து நேரடியா சன்னியாசிக்கு போயிட்டாரு. பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கின்ற நம்முடைய சனாதன தர்மத்தின் நெறிமுறைகளிலே அந்த தர்மத்துல அவர் என்ன பண்ணிட்டாரு? நேரடியா சன்னியாச தர்மத்துக்கு போயிட்டாரு பிரம்மச்சரியத்திலிருந்து. அதனால அவருக்கு கல்யாணம்னா ஒண்ணும் தெரியல, அதனால பெண்களை பத்தி அவர் புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டாரா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, பாரதியார் கல்யாணம் ஆனவர் தானே. இப்ப பாரதியார் கல்யாணம் ஆனவர் ஏன் இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, இங்கு உறவு அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தவறான உறவு. ஏன்னா அந்த ஈர்ப்பு எங்கன்னா தவறான விஷயங்கள் தான் மனிதன் ஈர்க்கப்படுகிறான். நிறைய பேர் திருமணமானவர்களே வேறொரு பெண்ணை ஏன் பார்க்கிறான்? அவனுக்கு ஏதோ ஒரு கவர்ச்சி, இந்த பெண்ணிடத்துல இல்லாதது ஒன்று அந்த பெண்ணிடத்துல காண்பது போல ஒரு கவர்ச்சி. அப்ப இந்த கவர்ச்சி அவனை மயக்கி அவனை மதிக்கெட்ட வைத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அதனாலதான் இத்தனை விவகாரங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறது. பெண் ஆசையினாலே மோசம் போனவர்கள் நிறைய பார்க்க முடிகிறது, ஆண் ஆசையினாலே மோசம் போன பெண்களையும் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு பாதையை நம்மை மாற்றிவிடக் கூடாது, மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்தை கெடுத்து விடக்கூடாது, வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை உணராமல் போய்விடக் கூடாது என்பதற்காக சான்றோர்கள், மகான்கள், ஞானிகள் நமக்கு இத்தகைய அறிவுரை சொல்லும் போது, திருமணம் ஆனவரும் சரி, திருமண வாழ்க்கையிலே ஏதோ திருப்தி இல்லாம இந்த விஷயத்தை சொல்கிறார்களா என்பதாக நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா உண்மை அப்படி கிடையாது. ஏன்னா இங்க ஒரு சில மகான்கள் தான் திருமணம் செய்து கொள்ளவில்லையே தவிர, பெரும்பாலான ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும்
இல்லற தர்மத்திலே தான் வாழ்ந்தார்கள். எல்லா ஞானிகளும் மகான்களும் மனைவியோடவே வாழ்ந்திருக்கிறார்கள். யாரும் அங்க தனித்தெல்லாம் வாழல, மனைவியோடவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எதற்காக வாழ்ந்தார்கள்? மனைவியோட வாழ்ந்தார்கள்னா தன்னுடைய சந்ததி விருத்திக்காக வாழ்ந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, திருமண வாழ்க்கை என்பது இருமணம் ஒரு மனமாய் மாறுகின்ற வாழ்க்கை. ஏன்னா இங்க ஒரு திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 பேரும் வேறு வேறுமான கருத்து வேறுபாடுகள் கொண்ட கணவன் மனைவியாக இருந்தா அங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. எப்பயுமே திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவியும் ஒத்து போலன்னு வச்சுக்கோங்களேன், கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களா அமைஞ்சிட்டாங்கன்னா அங்க நிம்மதியே இருக்காது. வாழ்க்கையில 2 பேருக்குமே நிம்மதி இருக்காது. அது திருமண வாழ்க்கையே ஒரு விரக்தியா போயிடும். எதுக்குடா நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு வாழ்க்கையாக மாறும். அப்ப அதனால மகான்கள் திருமண வாழ்க்கையினுடைய அந்த தர்மத்தை சொல்லும் போது, அந்த இரு மனமும் ஒரு மனமாய் மாறுகின்ற அந்த திருமணம், அப்ப அந்த இரு மனமும் ஒரு மனமாய் மாற வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை அந்த மனம் அடைய வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் இனிமையாக இனிக்கும். இல்லைன்னா தடம் மாறி போகின்ற வாழ்க்கை என்ன ஆகும்னா, இவன் ஒரு பெண்ணிடத்துல தவறான உறவை வைத்து விட்டு திருமணம் செய்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். அல்லது ஒரு பெண் தவறான விஷயத்துல ஈடுபட்டு விட்டு ஒரு கணவனை மணந்து கொள்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவளுடைய மனசாட்சி அவனை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன ஆகும்? 2 பேருடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்து மறைத்து வாழ்ந்தாலும் தன்னுடைய மனசாட்சி தன்னை குத்தும். அதுதான் நீங்க மனசாட்சின்னு சொல்றோம். மனசாட்சின்னு ஏன் சாஸ்திரம் அதை சொல்லுது அப்படின்னா, அந்த மனசாட்சிங்கிறது தான் இங்க இறைவன் அறிவு. நமக்குள்ள அது இருக்குது இல்லையா, அது தவறு செய்ய விடவே விடாது. ஏன்னா அது சரியான தர்மப்படி வாழணும்னு தான் ஆசைப்படும். ஏன்னா இறைவனே தர்மமா தான் இருக்கிறான். அதனால தர்மம் தவறி நம்ம வாழ்ந்து விட முடியாது. ஒரு தவறு செய்வதற்கு முன்னாடி நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செய்ய போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள உறுத்தும். வேண்டாம், இது செய்யாத, மாட்டிக்குவ, இது நமக்கு ஆகாது அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணும் உள்ள இருந்து அது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த ஆசையினால அதனுடைய அட்வைஸை எல்லாம் நம்ம மீறி செய்யும் போதுதான் நம்ம ஒரு கீழ்நிலை பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். அப்படிதான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி சிக்கிக்கிட்டா என்ன ஆகும்? வாழ்க்கையே மாறி போயிடுது இல்லையா? அப்ப அதனால என்ன ஆகுது? இல்லற தர்மத்துல வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மாறி போய், அதனால இன்றைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆண்கள் பெண்களும் டிவோர்ஸ் கேஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கிற கேசஸ் பாத்தீங்கன்னா, கோர்ட்ல இருக்கிற வழக்கறிஞர்களை கேட்டா தெரியும், பல லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கு. ஏன்னா பெரும்பாலான வழக்குகள் இந்த கணவன் மனைவி விவாகரத்து கேஸ் தான் பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா அவ்வளவு பேரும் அந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, புரியல, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. அப்ப அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்ட கல்வி நம்முடைய பாடத்திட்டத்துல இல்ல. அதனாலதான் எஜுகேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் சரியானபடி சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சரியானபடி அமைக்கப்படும். ஆனா அதற்கான அடிப்படை கல்வி நம்முடைய பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இப்ப நம்முடைய பாடத்திட்டங்கள் பூரா எதை போக்கஸ் பண்ணுதுன்னா, மணி மைண்டட், எல்லாமே பணத்தை நோக்கி போக்கஸ் பண்ற மாதிரி பாடத்திட்டம் அமைக்கப்பட்டுடுச்சு. அப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்க 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 அந்த பாடத்திட்டம் எல்லாம் பணத்துக்காக எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை மனிதனிடத்திலே உண்டாக்க இன்றைய மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மிருகத்தை விட கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்ப இது எங்க போய் முடியும்? மனித இனத்தை அழிவுக்கு உட்படுத்துவதாக மாறும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, மனித இனம் அழிவை அடையும், ஒரு சமுதாயம் சீர்கேட்டை அடைந்து விடும், அங்க இயற்கை தண்டிச்சு விடும். அதனாலதான் உங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா, நன்றாக வாழ்ந்த நம்முடைய தேசத்தினுடைய பல பகுதிகள் தடம் மாறி போனதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இப்ப பூம்புகார், இந்த கண்ணகி கோவலனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, இன்றைக்கு அது கடல் சூழ்ந்த பகுதி. இப்ப இன்றைக்கு அந்த பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா கடலுக்குள்ள போயிடுச்சு. பூம்புகார்லாம் இப்ப வெளியே கிடையாது, கடலுக்குள்ள இருக்கு. அப்ப அது மாதிரி ஒரு பிரளயம் வந்துடும். பிரளயம் வந்தா என்ன ஆகும்னா, அப்படியே மண்ணெல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப இங்க மனிதர்கள் எல்லாம் மேக்சிமம் அழிஞ்சிடுவாங்க. பாவத்துக்கு உண்டான தண்டனைய ஒட்டுமொத்தமா இயற்கை கொடுக்கும். நான் ஏற்கனவே நேத்தே அதை சொன்னேன். கர்மா தேரி நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இங்க வியஷ்டி கர்மா, சமஷ்டி கர்மான்னு 2 விதமா கர்மான்னு இருக்கு. அதிகமான தவறுகள் சமுதாயத்துல பார்க்கப்பட்டா அங்கு மனித சமுதாயத்துக்கு உண்டான தண்டனை ஆரம்பிக்கப்பட்டு விடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய தாக்கம் தான் நம்ம கொரோனா போன்ற நோய்களை பார்த்தோம். அடுத்தது இயற்கை சீற்றங்கள்ல பெரும்பாலான இடங்கள் அழியுது. அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
இதுதான் கர்மாத்தியனுடைய விஷயமே. அது விடாது, இயற்கை விடவே விடாது. அந்த நிலை மாறும்போது உலகத்துல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், சமப்படுத்தும். அந்த ரித்தம்னு சொன்ன இல்லையா, நியதி மாறாம இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. எந்த இடத்துல நியதி மாறினாலும் அந்த இடத்த அது சரி பண்ணிக்கும், அது நேச்சரே பண்ணும். அப்ப அது என்ன பண்ணும், பூகம்பமா வரும், இல்லைன்னா வெள்ளமா வந்துடும், ஏதோ ஒரு வகையில இந்த இயற்கை சீற்றத்துல மனித சமுதாயத்தை அழிச்சிடும். இன்றைக்கு அந்த அழிவை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அந்த அழிவை நாம பார்க்கத்தான் போறோம், நடக்க போகுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் சாஸ்திரம் சூக்ஷமமா சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அவதாரங்கள்ல 10வது அவதாரமா நம்ம கல்கி அவதாரம் பார்க்கிறோம் இல்லையா, தசாவதாரத்துல கல்கி அவதாரம் என்ன, அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு அவதாரம். அதை பகவான் கல்கி அவதாரம் எடுத்துட்டாருன்னா அந்த உலகம் அழிவுக்கு உட்படுது அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா. உலகம் அழிவுக்கு உட்படுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த பூமி அழிஞ்சிடாது, பெரும்பாலான பகுதிகள் மாற்றத்துக்கு உட்படும், அப்படியே இடம் மாறும். நிலப்பகுதிகள் எல்லாம் நீர்ப்பகுதியா மாறும், நீர்ப்பகுதியெல்லாம் நிலப்பகுதியா மாறும். அப்ப இங்க அந்த மாற்றங்கள் நடக்கும்போது பேரழிவு ஒண்ணு நடக்கும். அப்ப அதுல பெரும்பாலானவர்கள் மாறினா தான் மீண்டும் சமுதாயம் புனரமைக்கப்படும். அப்ப இந்த சமுதாய புனரமைப்பு சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா யுகங்களாக பிரிச்சு வச்சிருக்குது. துவாபர யுகம், சதுர்யுகம், கலியுகம் எல்லாம் சொல்லுது இல்லையா. அந்த 4 யுகங்கள்ல மீண்டும் அந்த பிரளயத்தின் மூலமா இந்த யுக மாற்றம் நடக்கும். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம ஏன் உண்டாக்குறோம் அப்படின்னா, மனித மனம் சீர்கேட்டை அடைவதுதான் காரணம் என்பதையும் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஏன் இந்த பாடத்திட்டத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பாடத்திட்டமே மனிதனுடைய வாழ்வியல் நெறியை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கை தத்துவங்கள் அடங்கிய பாடம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா, ஒரு தர்ம வழியில வாழ்ந்தா நம்ம சமுதாயத்தை தர்ம வழியில கொண்டு போக முடியும். அப்ப பெரிய பேரழிவிலிருந்து நம்ம விடுபட்டு விட முடியும். இதைத்தான் மகான்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த தவறான பாதையில போய் அழிந்து விடாதீர்கள், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு தான் சாஸ்திரத்திலிருந்து நிறைய விஷயங்களை சமுதாயத்துக்காக மக்கள் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம அதை கேட்கறதுக்கு தயாரான மனநிலையில இன்றைக்கு இல்ல. ஏன்னா கல்வி திட்டமும் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், இப்படியெல்லாம் ஏன் மாறுது, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, அப்ப இந்த மாற்றம் ஏன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இயற்கையினுடைய நேதிப்படி, ஈஸ்வரனுடைய நேதிப்படி 3 தொழில்கள் நடக்கணும் இல்லையா. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற 3 தொழில்கள் ஈஸ்வரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம படிச்சோம் சாஸ்திரத்துல. அப்ப இங்க அழித்தல்ங்கிற ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்குண்டான ஏற்பாடுகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க படைக்கப்படும் போது உலகம் நம்ம இயக்கத்தில் இருக்குது. அப்ப அந்த காத்தங்கிற நிலையில நம்ம எல்லாம் இயங்கிட்டு இருந்தாலும் அந்த அழிவுக்கும் நம்ம போகிறதுக்கு தயாரா இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இங்க சொல்ல வரேன். அப்ப அப்படி புரிந்து கொள்ளும் போது நாம் இந்த பாடத்திட்டங்களிலே பயணிக்கின்ற நம் போன்ற ஆத்ம ஞான சாதகர்களுக்கு என்ன புரிதல் வர வேண்டும்னா, தர்ம வழியிலே நம்ம வாழ வேண்டும். தர்மம் தவறினா பிறவி மாறிடும். அப்ப நம்ம வந்த வேலை முடிக்காமையே அடுத்த பிறவிக்கு போக வேண்டியதா வந்துடும். அப்ப இந்த புனரபி மரணம், புனரபி ஜனனம்னு சொல்ல போறாரு ஆதிசங்கரர் இதே பஜகோவிந்தத்துல பின்னாடி சொல்ல போறாரு. மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்கிக்கொண்டே இருக்கின்றான் மனிதன். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அவன் தர்மப்படி வாழ்ந்தாக வேண்டும். அப்ப அதர்மமான காரியங்களை அவன் செய்வதை விட்டு விட வேண்டும் என்பதுதான் இங்க இந்த பஜகோவிந்தம் சாஸ்திரம் சொல்லி, அதை வெளிப்படையாகவே பெண்கள் விஷயத்திலே நீ சிக்கிக் கொள்ளாதே என்பதை அந்த காலத்திலேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆதிசங்கரர் சொல்லிட்டார். ஆனா நம்ம அவரை யாரையுமே மதிக்கலையே, நம்ம தான் மதிக்க மாட்டோம், மகான்கள் சொல்ற கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், பாடத்திட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம், நமக்கு சாதகமான முறையில மாத்திக்கிட்டு இன்றைக்கு இனபேதம், மொழி பேதம் அப்படிங்கிற நிறைய பேதமை புத்திகள்னால பாடங்களை மாத்தி படிச்சு இன்று நம்ம தவறான போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நன்றாக நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்க ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அந்த நிலையிலே அவர்கள் சந்ததி வளர்ச்சிக்காக வாழ வேண்டும். அந்த காமம், அந்த ஆசை, அந்த உறவு என்பது தன்னுடைய இன வளர்ச்சிக்காக, தன்னுடைய சந்ததி வளர்ச்சிக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர உடல் சுகத்துக்காக இருக்கக்கூடாது. அப்போ அந்த உடல் சுகத்தை விட்டு விடுங்கள், எதற்காக அந்த கணவன் மனைவி உறவோ அதற்காக மட்டும் அதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் மகான்கள் சொல்ல வர்ற முக்கிய சாரமாகவும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம உடல் சுகத்துக்காக வாழ ஆசைப்பட்டோம் அப்படின்னா வாழ்க்கை தடம் மாறி போயிடுது, நிறைய பிரச்சனைகளை நம்ம பின்னாடி சந்திக்க வேண்டியதா போயிடுது இல்லையா. அப்ப அதனால இந்த உடலை வைத்துக் கொண்டு நம்ம என்ன நடக்கும், அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியாம போயிடும்.
அது ஏன் அப்படி உடலை வைத்துக் கொண்டுதான் நம்ம பயணம் பண்ண முடியுமானா, இந்த உடல் ஒழுக்கமா இருந்தா தான் மனசு ஒழுக்கமா இருக்கும். 2க்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த உடல் உணர்ச்சி, மன உணர்ச்சிங்கிறது ஒன்றுக்கொன்று தொடர்பு. நான் ஏற்கனவே இந்த பாடத்துல நான் விளக்கியிருக்கிறேன். எப்படி விளக்கியிருக்கிறேன்னா, மனம் சூட்சமம், உடல் ஸ்தூலம். மனசுல எழக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் உடல் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா, அப்ப அந்த மனதினுடைய அத்தனை காரியங்களுக்கும் உடல் கர்த்தாவா மாறுது இல்லையா? அப்ப அதனுடைய செயல் விளைவுகளை அதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால, அதனுடைய பாதிப்புகளுக்கும் அந்த 2மே பாதிக்கப்படும். சூக்ஷ்மமா, ஸ்தூலமா இருக்கிற 2க்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா இத ஆதிசங்கரர் மட்டும் சொல்ற. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. இது எப்படி சொல்றாருன்னா, இந்த மனித உடல்ல வச்சு நம்ம எப்படி கரை சேரணும் அப்படிங்கிறது சொல்றாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்துவர். இந்த பிறவிங்கிறது ஒரு பெரிய கடல். இந்த கடல்ங்கிறது என்ன, ஏதாவது இங்குதான் தொடங்குது அங்கதான் முடியுதுன்னு நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்க முடியுமா? அது என்ன ஆறா? இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் அப்படி பார்த்தா தாண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கடல் எங்க தொடங்குது எங்க போய் முடியுதுங்கிறது நம்ம கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி நான் அந்த பக்கம் போகணும்னு நினைச்சேன்னா, இப்ப நான் எப்படி நீந்தி கரை சேர்றது? கையை வச்சுக்கிட்டு நீந்த ஆரம்பிச்சேன்னா நான் அந்த கரைக்கு போய் சேர்ந்துட முடியுமான்னா எவ்வளவு தூரம் நீந்த முடியும்? ஒரு குறிப்பிட்ட தூரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? கை காலெல்லாம் ஓஞ்சி போய் கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போய் விடுவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த கடல்ல நீந்தி அந்த பக்கம் நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம புத்திசாலித்தனமா இருந்தா என்ன செய்வோம்? நம்ம கையால நீந்தாம ஒரு படகை எடுத்துக்கலாம். அல்லது ஒரு கப்பல்ல ஏறிக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டயர்ட் இல்லாம எவ்வளவு தூரம் வேணா அதை இயக்கி நம்ம அடுத்த கரைக்கு போய் சேர முடியும். இந்த பக்கம் இருந்து அந்த கரைக்கு போய் சேர முடியும். ஏன்னா கடல் பெருசா இருக்கிறதுனால நீங்க கையில நீச்சல் அடிச்சு கடந்து போக முடியாது. அதனால திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பிறவிங்கிற ஆறுன்னு ஏன் சொல்லிருக்கலாம் இல்லையா? பிறவிங்கிற ஆறை நீந்துறவங்க நீந்தலாம், நீந்தாதவங்க இறைவனடி சேர முடியாதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆறை ஈஸியா நீந்திடலாம், கடலை நீந்த முடியாது. காரணம் என்ன? பிறவி அப்படிப்பட்டது. இப்ப போய்கிட்டு இருக்கிற அந்த பிறவி கடல் போன்றது. இது என்ன உடனே முடியக்கூடிய விஷயமா? எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கு கடலை கடக்கிறதுனா? அது மாதிரி பிறவியும் உடனே முடியக்கூடிய விஷயம் இல்லை. அது நிறைய தூரம் போய்கிட்டு இருக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால, அந்த அகண்ட சமுதிரத்தை கடக்க வேண்டுமானால் அவன் வெறும் கைகளினால் நீந்தி கடப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல. அதுவே அவனுக்கு ஒரு ஓடம் கிடைத்து விட்டால் அதை கொண்டு எளிதாக அந்த கடலை அவன் கடந்து விட முடியும். அதுபோல ஒருவனுக்கு பல பிறவிகளாக கிடைத்திருக்கின்ற பல்வேறு உடல்களை கொண்டு அவன் பல பிறவிகள் எடுத்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாம கஷ்டப்பட்டவனுக்கு, ஏன்னா பல உடல்கள் எடுத்திருக்கிறான், ஆனா பிறவியை கடக்க முடியல. இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது. அப்ப இந்த மனித உடலை தான் இங்க நம்ம ஓடம் என்பதாக பார்க்க வேண்டும். ஓடம்னா படகு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனித உடல் மூலமா தான் கடலை கடக்க முடியும். வேற எந்த உடல்லையும் நீங்க அந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அதாவது எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த தகுதியான உடல் இருந்தா தான் நீங்க அந்த பிறவி சக்கரத்தை கடக்க முடியும், அந்த பிறவி கடலை கடக்க முடியும். தகுதி இல்லாத உடலுக்குள்ள வந்தீங்கன்னா பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அதைதான் சொல்றாரு. அப்ப இங்க இந்த உடல் என்ற ஓடம் நமக்கு கடலை கடப்பதற்கு எப்படி ஒரு படகு பயன்படுதோ அது போல இந்த உடல் பயன்படுகிறது. மனித உடல் கிடைத்திருப்பது அவனது பாக்கியம். அப்ப அரிதான இந்த மனித பிறவி கிடைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு மகான்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அரிதாக கிடைத்துள்ள இந்த மனித உடலை பிறவி பெருங்கடலை கடக்கும் ஓடமாக கொள்ள வேண்டுமே தவிர, அற்ப ஆசைகள் எனும் காம எண்ணங்களினால் மகத்தான இந்த மனித உடலை ஒன்றுக்கும் உதவாத மரக்கட்டை போன்று மாற்றிக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் நமது வள்ளுவ பெருந்தகை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப யாரெல்லாம் நீந்தாதவர்கள் அப்படின்னா, இந்த உடம்பை பயன்படுத்த தெரியாமல் வீணாக்கி விட்டவர்கள். ஏன்னா கண்டபடி இந்த உடம்புல நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், நான் தாண்டி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர்களாகவே சுய முயற்சி செய்து அந்த உடம்பை வச்சுக்கிட்டு கடலை கடக்க முடியாம அந்த கடல் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி இறந்து விடுகிறார்கள். ஆனா புத்திசாலி என்ன பண்றான்? அந்த உடலை கொண்டு கரை சேர்வதற்கு முயற்சி எடுக்காம ஒரு ஓடத்தை கொண்டு அவன் கரை சேர்கின்றான் இல்லையா? அதை அப்படியே நம்ம இங்க பொருத்தி பார்க்கணும். அந்த நிலைப்பாட்டை கடல்ல கடக்குவதற்கு அவன் எப்படி ஒரு ஓடத்தை பயன்படுத்துகின்றானோ அது போல இங்கு பல்வேறு பிறவிகள்ல நாம எடுத்துக்கொண்டு வந்த உடல் இருக்கு இல்லையா? அந்த உடல் எல்லாம் நம்ம இந்த பிறவி சக்கரத்தை, இந்த பிறவி கடலை கடக்க முடியாது.
ஆனா இப்ப நமக்கு ஒரு ஓடம் கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி ஓடம்? மனித உடல் என்கின்ற ஒரு ஓடம் கிடைச்சிருக்கு. ஒரு படகு கிடைச்சிருக்கு. அப்ப அரிதான இந்த மனித உடல் என்ற படகை கொண்டு நம்ம எளிதாக இந்த கடலை கடந்து விட முடியும். வேற எந்த உடம்புலையோ அல்லது தனிப்பட்ட முறையில் நம்ம முயற்சி எடுத்தா கடலை கடக்க முடியாது. அப்ப இந்த மனித உடல்ங்கிற ஓடத்தை கொண்டு நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? அதுதான் ஔவையாரே சொல்லிட்டார் இல்லையா? உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். அப்ப இந்த உடம்ப நம்ம எடுத்ததனுடைய நோக்கம் அந்த இறைவனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, வீணான பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசை போன்ற ஆசைகளிலே சிக்கி சீரழிந்து விடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய மகான்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்று முதல் கொண்டு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த காமம்ங்கிற விஷயம் ஆசை என்பதாக பார்க்க வேண்டும். அந்த ஆசை என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். பெண்ணாசை மட்டும் கிடையாது. பொன்னாசையாகவும் இருக்கலாம், மண்ணாசையாகவும் இருக்கலாம். அந்த ஆசை என்ன பண்ணுதுன்னா அவனை பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட முடியாமல் தடுத்து விடுகின்றது என்பதாகத்தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப அந்த ஆசை என்பதை காமத்தீ என்று சொல்கிறார்கள். ஏன்னா அந்த காமத்தீ எப்படி ஒரு காட்டு தீ போல. இப்ப காட்டு தீ எல்லாம் பிடிச்சிக்கிச்சுன்னா திவு திவுன்னு எரிஞ்சு அந்த காட்டுல இருக்கிற அத்தனை மரம் செடிகடிகள் எல்லாம் அழிச்சிடும். வேகமாகவும் பரவும். அப்ப அங்க எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போகும். அது மாதிரி இந்த காமம்ங்கிற ஒரு ஆசை மனிதனிடத்துல வெளிப்படுவது பெண்ணாசையாக இருந்தாலும் சரி, மண்ணாசையாக இருந்தாலும் சரி, பொன்னாசையாக இருந்தாலும் சரி, அந்த காட்டு தீ அந்த இடத்தையே முழுமையாக அழித்து விடுவது போல இங்கு இவனிடத்துல எழுந்துகின்ற அந்த ஆசை தீ அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றது என்பதாகத்தான் இங்கு மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற ஒரு முக்கிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இந்த 3வது ஸ்லோகம் அதைத்தான் சொல்லுது. முக்கியமா அவர் அந்த பெண்ணுடைய விஷயத்தை வச்சு பேசுறாரு. நாரிஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகாவேசம் ஏத்தன் மாம்சவ சாதி விகாரம் மனசி விசிந்தைய வாரம் வாரம் அப்படின்ட்டு இதே நிலையை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த மாதிரி மனிதன் வாழ்க்கை புரியாம திசை மாறி போகின்றான். அது அவனுடைய வாழ்க்கைய வந்த நோக்கத்தை முடிக்க முடியாம போயிடும். இந்த உடலும் பயனற்ற உடலாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அடுத்தது 4வது ஸ்லோகத்தையும் பார்த்துடலாம். 4வது பாடல். நளினீதலகத ஜலமதி தரலம் தத்வஜீவிதமதிசய சபலம் வித்தி வியாக்கியபிமானரஸ்தம் லோகம் சோகஹதம் சமஸ்தம். இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, 4வது பாடல் தாமரை இலையிலே தத்தளிக்கின்ற தண்ணீர் துளி போல அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கின்ற அதிசயமான நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையிலே வியாதிகள், தற்பெருமை போன்றவைகளால் இந்த உலகில் உள்ள எல்லோரும் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். மேலும் அதன் மூலமாக அதிக துயரத்தினை அடைந்து தங்கள் அழிவை தாங்களே உண்டாக்கி கொள்கின்றார்கள் என்பதாக இங்க சொல்ல வர்ற விஷயமாக பார்க்கப்படுறோம். ஒரு தாமரை இலை மேல ஒரு தண்ணீர் துளி இருந்ததுன்னா அந்த தண்ணீர் துளி ஒரு இடத்துல நிக்க முடியாது. அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தாமரை இலை வழுக்கும் தன்மை கொண்டதுனால அந்த தண்ணீர் துளியானது வழுக்கி இங்கேயும் அங்கேயும் ஆடி கீடி கடைசியில தொப்புன தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். ஏன்னா அது நிக்கவே முடியாது. தாமரை இலை மீது நிற்கவே முடியாது. அப்படி நிக்கிறதா இருந்தா அந்த சென்டர் பாயிண்ட்ல கொஞ்சோண்டு நிற்கும், அவ்வளவுதான். வேற எங்க நின்னாலும் அது வலிக்கிட்டு போய் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடும். அந்த மாதிரி நிலையற்ற தன்மை தாமரை இலையில இருக்கின்ற நீரினுடைய நிலையற்ற தன்மை மாதிரி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையில இங்க மனிதனும் என்ன பண்றான்னா தன்னுடைய மனோபாவத்தினுடைய நிலையற்ற தன்மையினால தன்னுடைய மனசுல பல்வேறு விவகாரங்களில் ஈடுபடுத்தி கொண்டு சுகபோகங்களை மாற்றி புரிந்து கொண்டு தத்தெடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த மாதிரி மனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சிக்கிக்கொண்டு மனம் போன போக்கிலே தத்தளித்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி மாறிடுதுன்னா அவனுடைய வியாதிகளாக மாறுது. அவனுக்கு இந்த உடம்பை வைத்துக் கொண்டு வாழ தெரியாம மனம் போன போக்கிலே வாழ்ந்து அரிதான இந்த மனித உடலை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரியாம அந்த மனித உடல்ல பல்வேறு நோய்களை உண்டாக்கி கொள்கின்றான். அப்ப பல்வேறு நோய்கள் மூலமாக என்ன ஆயிடுது, அவன் அந்த மனித உடலை எதற்காக கொண்டு வந்தானோ அதற்காக பயன்படுத்த முடியாமலேயே அழித்துக் கொள்கிறான். அப்ப அந்த நிலை அவனுக்கு என்ன ஆயிடுது, நிறைய துயரங்களை கொடுத்து விடுவதாக மாறிவிடுகிறது.
அப்ப அது மனோபாவம் சார்ந்தும் இருப்பதனால இங்க மனசும் உடலும் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இந்த ஓமானத்தை தான் அந்த தாமரை இலையினுடைய தண்ணீர் துளியோட ஒப்பிட்டு காட்டுறாரு. ஏன்னா தாமரை இலை மேல் இருக்கிற தண்ணீர் துளி வந்து எப்படி நிலை கொள்ளாம ஆடிக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி இங்க மனித மனமும் நிலை கொள்ளாமல் ஆடி மனம் போன போக்கிலே மனிதன் ஓடி மரணத்தை அடைந்து விடுகின்றான். தன்னுடைய இலக்கை அவன் எய்தாமலேயே மரணத்தை அடைந்து விடுகின்றான் என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க வந்து 2 விஷயங்களை பார்க்கிறாரு. நீர்த்துளியானது அந்த இலைகளில் நிலை கொள்ளாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வாறே மனிதனும் இந்த உலகியல் வாழ்க்கையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு நிலையில்லாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதாவது எந்த அடிப்படையில் இங்க சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிலையற்ற வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம மனம் போன போக்குல போறோம்னு வச்சுக்கோங்களேன். மனம் போன போக்குல போகும்போது மனம் எப்படியெல்லாம் இழுத்துக்கிட்டு போதோ அந்த மாதிரி பாதையில போறதுதான் அந்த தண்ணீர் துளியோட ஒப்பிடுறார். அது நிலை கொள்ளாம ஆடிக்கொண்டே இருக்கும். அப்ப அது அங்க ஸ்டேபிளா நிக்க முடியாம அந்த திசை மாறி ஆடிக்கொண்டே இருப்பதனால அதுக்கு தன்னுடைய நிலையை இழந்து விடுவதனால அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாம மீண்டும் அது என்ன ஆயிடுது, அந்த இதுக்குள்ளேயே விழுந்துடுது. அதாவது குளத்து நீரிலே வந்து நீர் திவலைகள் தாமரை இலை மீது வந்து விழுந்து தனித்து நின்று அந்த இலையில் ஒட்டியும் ஒட்டாமலும் அப்படியே சில வினாடிகள் நின்று கொண்டிருக்கும். அதுவே அந்த நீர்த்துளிகள் அங்கும் இங்கும் அலைந்து மற்ற நீர்த்துளிகளுடன் ஒன்றோடு ஒன்று ஒட்டும் பொழுது அந்த நீர்த்துளிகள் பெரிதாகி பாரம் தாங்காமல் அந்த குளத்து நீரிலேயே விழுந்துவிடும். இது மாதிரி 2 நிலைகளை ஒப்பிடுறார். அதாவது ஒரு நீர்த்துளி வந்து தாமரை இலை மேல விழும்போது ஒரு சிறிய நீர்த்துளியா இருந்ததுன்னா அது கொஞ்சம் அப்படியே தாமரை இலை வந்து மட்டமா நிற்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி ஆடிக்கிட்டு நின்றுகிட்டே நிற்கும். ஆனா மீண்டும் மீண்டும் நீர்த்துளிகள் வந்து அது மேல விழுந்து அந்த நீர்த்துளிகள் வந்து பெரிதாக மாறும்போது பாரம் தாங்காம அந்த இலையானது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும் இல்லையா? அப்படி வளைஞ்சு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஒட்டுமொத்த நீர்த்துளிகளும் அந்த நீர்லேயே விழுந்து விடும். ஒட்டுமொத்தமா அந்த குளத்து நீர்லேயே விழுந்து விடும். அது மாதிரி இந்த மனிதன் பிறவிக்கு வந்து தனித்து நின்று இந்த உலகியல் வாழ்க்கையில் எதிலும் ஒட்டியும் ஒட்டாமலும் பற்றின்றி வாழ்ந்தான் என்றால் அவனது மனம் அசையாத நிலையிலே அரிதான அந்த மனித பிறவியின் மகத்துவம் அறிந்து வெகு விரைவில் பிறவா பெருநிலையை அடைந்து விட முடியும், தன் மூலத்திற்கே திரும்பி விட முடியும் என்பதாக இங்கே ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதுவே அந்த நீர்த்துளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வெயிட் ஆன பிறகு அந்த இலை எப்படி வளைஞ்சு கொடுத்த உடனே அவன் தண்ணீர் துளிக்குள்ள விழுந்துடுறானோ அது போல இந்த மனிதன் பிறவிக்கு வந்து இந்த உலகியல் வாழ்க்கை உண்மை என கருதி அதை உற்சாகம் கொண்டான் என்றால், இந்த உலகியல் வாழ்க்கை வந்து உண்மை என்பதாக நினைத்துக் கொண்டு இதிலே ஆர்வத்தை காட்டுவான் என்றால் அவனது மனம் என்ன பண்ணும், அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து அரிதான இந்த மானிட பிறவியை வீணாக கழித்து விவேகமற்றவனாக அந்த மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துக்குள்ளேயே விழுந்து விடுகின்றான் அப்படிங்கிறத சொல்றார். அதுதான் இங்க ஓமானம். அதாவது அந்த தண்ணீர் துளியை வந்து வச்சு இப்படி விளக்கம் கொடுக்கிறார். அப்ப ஆகவே தாமரை இலை மேல் நீர் எப்படி இலையுடன் ஒட்டாமல் இருக்குமோ அது போன்று பற்றின்றே இருக்க வேண்டும். அதாவது தாமரை இலையின் மேல் தத்தளிக்கும் நீர்த்துளி தனி நீராக தோன்றினால் குளத்தில் இருக்கும் நீரும் அந்த நீர்த்துளியும் ஒன்றே. இலையிலிருந்து விடுதலை பெற்ற பின்னர் அந்த நீர்த்துளி குளத்தில் இருக்கும் நீருடன் கலந்து தனது தனித்தன்மையை இழந்துவிடும். அவ்வாறே முக்தி எனும் விடுதலையை பெறும் ஜீவனும் அந்த வகையிலே பரம் எனும் எங்கும் நிறைந்த இறையுடன் கலந்து தன் தனித்தன்மையை இழந்துவிட வேண்டும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த நீர்த்துளி வச்சு ஒரு ஓமானத்தை கொடுக்கிறார் இந்த பாடல்ல. அதுதான் இந்த பாடலுடைய முக்கிய நோக்கமாக பார்க்கிறோம். நளினி தல கத ஜலமதி தரளம் தத்வத் ஜீவித மதிசய சபலம் வித்தி வியாத்தியபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் சமஸ்தம் அப்படின்னு சொல்றார். அதாவது ஒரு தாமரை இலை தண்ணீர் துளி போல தனி நீராக தோன்றினால் அது அப்படியே நின்றுகிட்டு இருக்கும். அதுவே பல நீர்த்துளிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பாரமான நீர்த்துளியாக மாறினா அந்த இலையினால வளைக்கப்பட்டு மீண்டும் அது தன்னுடைய குளத்து நீரிலேயே விழுந்து விடும், கீழே இருக்கிற குளத்து தண்ணியில போய் விழுந்து விடும். அப்ப இந்த வித்தியாசத்தை நமக்கு எப்படி சுட்டி காட்டுறாருன்னா மனசுதான். இங்க மனம் வந்து கண்ட விஷயங்களால அலைக்கழிக்கப்பட்டு ஆடக்கூடிய நிலைங்கிறது என்னன்னா எண்ணங்களால் எழுந்த பாரம். நிறைய எண்ணங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த பாரம் தாங்காம மனசு என்ன பண்ணுது, இங்கும் இங்கும் நிறைய அலைப்பாயுது இல்லையா? அந்த அலைப்பாயும் மனம் என்ன பண்ணும், மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துக்கு வித்திடும். மீண்டும் அந்த குளத்து நீர்லயே போய் விழுந்துரும். அந்த குளத்து நீர் மீண்டும் ஆவியாகி மழை நீராக மாறி மீண்டும் அந்த மழை துளி வந்து அந்த தாமரை இலையில விழும்போது அந்த தனித்துளியாக விழுந்ததுன்னா அது ஆடாம நிற்கும்.
திருப்பி 4-5 துளிகள் ஒன்று சேர்ந்து விழுதுன்னா அது வெயிட்டா மாதிரி மீண்டும் அந்த இடத்துக்கே போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு கம்பாரிசனை கொடுக்குறாரு, புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா இந்த பிறவி சக்கரம்ங்கிற விஷயத்துல நம்ம எப்படி சிக்கிறோம் அப்படின்னா இந்த மனசுதான் காரணமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. அப்ப மனம்ங்கிறது இங்க பல எண்ணங்களால் சூழப்பட்டு ஆர்ப்பரித்து கொண்டு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் போது அது பிறவி சக்கரத்துக்கு வித்திடுவதாக அமைகிறது. அதே மனசு அலைப்பாயாமல் ஒருமித்த நிலையிலே அந்த ஏக்க இறைவனோடு இணைந்து நின்று விட்டால் அந்த மனம் அந்த அறிவாக மாறிவிடுகின்றது. அங்க அலைப்பாயும் தன்மையை இழந்து விடுகிறது. அந்த நிலை பிறவி சக்கரம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அது தன்னுடைய தனித்துவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இறைத்தன்மையோட இரண்டரை கலந்து விடுகிறது. ஆனா அது மனதில சிக்கிக்கொண்டு பல விஷயங்கள்ல மாட்டும் போது மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரத்துக்கு வித்திடுகின்றது என்பதுதான் இந்த பாடலுடைய முக்கிய கருத்தாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையை இந்த பாடல் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 4வது பாடலுடைய கருத்தாக பார்க்கப்படுது. அப்ப இது மாதிரி நிறைய பாடல்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொரு உதாரணங்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கை முறையை விளக்கிக்கிட்டே வரார். அந்த விளக்கம் எப்படி நம்மை தாக்குது அப்படிங்கிறதையும் சொல்றார். ஏன்னா இந்த மனம் ஆசைகளால சூழப்பட்டு பல விஷயங்களுக்குள்ள போகும்போது அது வியாதியா மாறுது. அது பலவித தொந்தரவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்திடுது. அப்ப அதனால இந்த உடல் அழிவுக்கு உட்படுவது எளிதாக நடந்து விடுகிறது. பெரும் நோய்கள் எல்லாம் சீக்கிரம் வந்துடுது. அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும். அப்போ இந்த புரிதல் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி இந்த உடலுடைய முக்கியத்துவத்தையும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த உடலுடைய முக்கியத்துவத்தை எதற்காக வலியுறுத்துகிறார் அப்படின்னா இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் அந்த உத்தமனை எளிதாக அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அரிதான பிறவி இந்த மனித பிறவி. அந்த மனித பிறவியில கிடைத்திருக்கின்ற அந்த மனம் பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்து நிக்குது. அப்ப அந்த பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்து நிற்கின்ற மனதிற்கு தான் தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியும். மற்ற மனிதர்கள் எல்லாம் அந்த நிலைக்கு வராத மனிதர்களோ அல்லது மிருகங்களோ பறவைகளோ அதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இங்க அந்த உயர் பரிமாண நிலைன்னு சொல்றோம் இல்லையா, மனதனுடைய உயர் பரிமாண நிலை அப்படிங்கிறது மனமற்ற நிலை. அப்ப மனமற்ற நிலை அப்படிங்கிறது சலனமில்லாத நிலை. மனம் அலைப்பாயாமல் சலனமில்லாத நிலை. அப்ப மனம் எப்ப சலனம் இல்லாம அலைப்பாயாம இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மனதிற்கு புரிதல் வந்தாதான். அப்ப மனதிற்கு புரிதல் எப்படி வரணும்? மனம் தேவையற்ற விசை சுகங்களை சிக்கிக்கிட்டு இருக்குங்கிறது அதுக்கு நம்ம புரிய வைக்கும் போதுதான் அந்த மனதுக்கு புரிதல் வந்துடும். அறியாமையினால சிக்கிக்கிட்டு இருக்கிறேன், அஜ்ஞானத்தினால நான் இப்படி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து விடுபட பார்க்கும். அப்ப அதுல இருந்து விடுபடும் போதுதான் அங்க விவேகம் வந்துதான் நம்ம பார்க்கிறோம். மனசு அதுல இருந்து விடுபட்டாதான் அவன் விவேகி என்றே அழைக்கப்படுகிறான். அவன் தான் இந்த ஞானத்துக்கு தகுதியுடையவனாக பார்க்கப்படுதே தவிர மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றவன் விவேகி ஆக முடியாது. அப்ப அது விவேகமற்ற தன்மையில அவன் எப்படி பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அப்ப இந்த பிறவி பெருங்கடலை கடக்குவதற்கான ஓடமாக இந்த உடலை பார்க்க வேண்டும். அதே மாதிரி இந்த மனம் அலைப்பாயக்கூடிய நிலையில் இருப்பதாக பார்க்காமல் அதை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரம் கருதி இந்த 4வது பாடலோட இந்த பஜகோவிந்தத்தை நிறைவு செய்வோம். நாளைக்கு 5வது பாடத்திலிருந்து நம்ம தொடரலாம். அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் கேளுங்க. ஏன்னா இங்க சில விஷயங்கள் நமக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லாம கேட்டோம்னா தடுமாற்றம் வரும், புரியாம போகும். 2வது முறை கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா அது என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா உள்ள போகும். அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிதான் இந்த விஷயங்களை ஒரு முறைக்கு 2 முறை 3 முறைன்னு கேட்டோம்னா ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும். அந்த கிளியரன்ஸ் நம்முடைய மைண்டுக்கு தான் கிடைக்கணும். மனசு தான் இங்க லிஃப்ட் ஆகணும். மனம் நல்லா புரிஞ்சுக்கிச்சுன்னா தன்னுடைய ஆசைகள் எல்லாம் விட்டுவிடும். அந்த அறிவாக பிரகாசிக்க தொடங்கிவிடும். அதுக்கு என்ன வழின்னா மனசுக்கு புரிதல் கொடுத்தே ஆக வேண்டும். இல்லைன்னா மனசு ஏத்துக்காது, அடமெண்டா இருக்கும். அதுக்கு தான் இந்த பாடத்திட்டங்களால் நமக்கு பயன் கொடுக்கும். படிங்க, மேலும் மேலும் படிங்க. நிறைய புரிதலுக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் நம்ம நாளைய வகுப்பிலே 5வது பாடலிலிருந்து தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.